ரியல்மி மொபைல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம டச் பண்ணாத டைமில் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களோட ரியல்மி மொபைலில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரொம்பவே கம்மியான டைம் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணாத டைமில் அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டைம் நீங்கள் அதிகமாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டச்சே பண்ணாலும் மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லேயே வந்து இருக்கும். அதனால் உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் கொஞ்சம் இதில் அதிகமாக செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி ஆஃப் ஆகக்கூடிய அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ மூலியமாக ரியல்மி மொபைலில் அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகக்கூடிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.